விமானத்தில் செல்பவர்களுக்கு புதிய கட்டுப்பாடு ஒன்று அமலுக்கு வந்துள்ளது. அது என்ன என்பதை வரைகலை உதவியுடன் விளக்கிறார் நம்முடைய நெறியாளர் அபிநயா. விமானங்கள்ல பயணிப்போருக்கான அந்த பைகள் லக்கேஜை எடுத்துட்டு போறதுக்கான சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்பு எவ்வளவு எடை எவ்வளவு பைகள் எடுத்துட்டு போலாம் அப்படின்ற அந்த எண்ணிக்கையிலையும் அளவுலையும் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி கொண்டு வந்திருக்க அந்த கட்டுப்பாட்டின் அடிப்படையில 3 விதமான வெவ்வேறு கிளாஸ் இருக்கும். அதுல எக்கனாமிக் கிளாஸா இருந்தது அப்படின்னா புதிய விதிமுறைப்படி 7 கிலோ வரைக்கும் ஒரே பையாக எடுத்துட்டு போக முடியும். இதுவே மே 2க்கு முன்பு டிக்கெட் கட்டணம், அதாவது கட்டணம் செலுத்தி டிக்கெட் புக் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா அவங்க 8 கிலோ வரைக்கும் எடுத்துட்டு போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. பிரீமியம் எக்கானமி கிளாஸாக இருந்ததுன்னா அதே 7 கிலோ புதிய விதிமுறைப்படி இரண்டிற்குமே ஒரே அளவு தான். ஆனா முன்பு 10 கிலோவாக இருந்தது. மே 2ஆம் தேதிக்கு முன்னாடி அவங்க டிக்கெட் புக் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா 10 கிலோ வரைக்கும் எடுத்துட்டு போலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிசினஸ் கிளாஸா இருந்துச்சு அப்படின்னா புதிய விதிமுறைப்படி 10 கிலோ வரைக்கும் ஒரே பையாகத்தான் எடுத்துட்டு போக முடியும். முன்பு 12 கிலோ வரைக்கும் எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு இருந்தது. சரி, அதே மாதிரி அதோட டைமென்ஷன்ஸ் அளவுலையும் சில ஸ்பெசிபிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில அந்த பையோ அல்லது பெட்டியோட உயரம் 55 சென்டிமீட்டர் வரைக்கும், நீளம் 40 சென்டிமீட்டர் வரைக்கும், அகலம் 20 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஒரே ஒரு கைப்பையாக தான் எடுத்துட்டு போக முடியும். ஒன்னு கைப்பையாவோ இல்ல பெட்டியாகவோ, அதாவது கூடவே எடுத்துட்டு போறது அந்த ஒண்ணு மட்டும் தான் எடுத்துட்டு போக முடியும். இந்த அளவுல தான் அதை எடுத்துட்டு போக முடியும். அதே மாதிரி